எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் பன்முக கலை மற்றும் வணிகவியல் கல்வி புலம் முதலாம் ஆண்டு மாணவர் தொடக்க விழா 2026-2027 எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் வடபழனி வளாக பன்முக கலை மற்றும் வணிகவியல் கல்வி புலத்தில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான தொடக்க விழா நிகழ்ச்சி வடபழனி வளாக கலையரங்கில் நடைபெற்றது. எஸ்ஆர்எம் கல்வி நிறுவன வடபழனி வளாக கல்வி புலம் மற்றும் நிர்வாக இயக்குநர் முனைவர் ஆர். வெங்கடேஷ் பாபு மாணவர்கள் தம் தனி திறன்களை வளர்த்து சாதிப்பதற்கான வழிமுறைகளை எடுத்துக் கூறி வாழ்த்துரை வழங்கினார். மேலும் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்களையும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அறிமுகம் செய்து வைத்து சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நாடறிந்த பேச்சாளரும் எழுத்தாளருமான தமிழருவி மணியன் கலந்து கொண்டார். பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நான் அறிவுரை கூற வரவில்லை, சில பரிந்துரைகள் செய்ய விரும்புகிறேன் என்று தனது உரையை தொடங்கினார். இந்த கல்வியாண்டில் புதிதாக கல்லூரியில் சேர்ந்துள்ள மாணவர்களுக்கு வாழ்க்கையை பற்றிய புரிதல், கல்வியின் தேவை மற்றும் வெற்றி தோல்விகளின் தன்மைகள் குறித்தும் விளக்கி கூறினார். பெற்றோர்களை தெய்வத்தை போல வணங்கி வாழ வேண்டும், எந்த சுயநலமும் இல்லாமல் கடைசி வரை பிள்ளைகளை காக்கின்றவர்களாக இருப்பவர்கள் தாயும் தந்தையும் மட்டுமே என உணர்வு பூர்வமாக எடுத்துரைத்தார். ஒவ்வொருவருக்கும் பெருமை சேர்ப்பது கல்வி மட்டுமே ஆகும். ஆகையால் பேராசிரியர்களிடம் நன்கு பழகி ஒவ்வொருவரிடமும் உள்ள அறிவை பெற்று பயனடையுமாறு அறிவுறுத்தினார். நம்மை சுற்றி பல்வேறு பள்ளங்கள் தோண்டி வைக்கப்பட்டுள்ளது. அதில் விழுந்து விடாமல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். எந்த செயலை செய்யும் போதும் முழுமையாக அதில் உங்களை கரைத்துக் கொள்வது போல் முழு ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும் என ஒரு ஜென் கதையின் மூலம் விளக்கி தன் சிறப்புரையை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் 1500க்கும் மேற்பட்ட முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்வில் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். நிறுவன செயலர் மற்றும் விருந்தினர் அதோடு ஒன்றிணைந்து கூடத்தில் படிக்கிற பொழுதே தமிழ் படிக்க வேண்டும், தமிழில் நாம் எம்ஏ படித்து முடிக்க வேண்டும், முனைவர் பட்டம் பெற வேண்டும், கல்லூரிகளில் தமிழ் பேராசிரியராக பணியாற்ற வேண்டும். என்னுடைய உரையை கேட்டு என்னுடைய பாடங்களில் கருத்தூன்றி கவனம் செலுத்தி எத்தனையோ தமிழ் பேரறிஞர்கள் உருவாக வேண்டும் என்றெல்லாம் நான் கனவு கண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய பெற்றோர் தமிழ் படிக்க வேண்டும் என்றால் உன்னை கல்லூரிக்கு அனுப்ப மாட்டோம் என்று தடை விதித்து விட்டார்கள். தமிழ் படித்தால் நீ பிச்சை எடுப்பாய் என்று என்னுடைய பெற்றோர்கள் சொல்லிவிட்டார்கள். தமிழ் படித்தால் தட்டேந்தி பிச்சை எடுப்பாய், தமிழ் படிப்பதென்றால் உன்னை கல்லூரிக்கு அனுப்ப மாட்டோம் என்றார். பிறகு எதையோ படித்தேன். இப்பொழுது +2 இருக்கிறது, அப்பொழுது பியூசி இருந்தது. பியூசியில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாம் படித்தேன். பிறகு மாநில கல்லூரியில் பிஎஸ்சி படித்தேன். பிஎஸ்சியில் ஜியாகிரஃபி வித் ஃபிசிக்ஸ் அண்ட் ஜியாலஜி அவ்வளவும் படித்தேன். பிறகு எம்ஏ வரலாறு படித்தேன். அதற்கு பிறகு சட்டம் படித்தேன். அதற்கு பிறகு கல்வியியலில் இளநிலை பட்டம் பெற்றேன். பிறகு முதுநிலை பட்டம் பெற்றேன். எல்லாம் படித்தேன், தமிழ் படிக்கவே இல்லை எந்த கல்லூரியிலும். ஆனால் தமிழ்தான் என் உள்ளுக்குள்ளேயே இருந்தது. செலப்ரேட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொருவருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் உறைந்து கிடக்கிறது, மறைந்து கிடக்கிறது. அதை இனங்கண்டு அதன் வழி நடத்துகின்ற பெருமை ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. இனம் கண்டுவிட்டால் அதில் வெற்றி கொடியை நாட்டுவது உங்கள் திறமையாக இருக்கிறது. எனவே இவ்வளவும் படித்தேன். நான் தமிழை நான் விடவில்லை. கல்லூரியில் தானே நான் படிக்க முடியாது. தேடி தேடி படித்தேன். காலம் முழுவதும் எத்தனை புத்தகங்கள், எத்தனை இலக்கியங்கள் தமிழில் இருக்கின்றனவோ தாகத்தோடும் தவிப்போடும் படித்தேன். நான் படித்த சட்டம், நான் படித்த புவியியல், நான் படித்த நிலவியல், நான் படித்த பௌதிகம், நான் படித்த உயிரியல், இவை எதுவுமே என்னை அடுத்தவனுக்கு அறிமுகப்படுத்தவில்லை. நான் படித்த தமிழ் என்னை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தது. உலகம் முழுவதும் சேர்த்தது. ரோமாபுரியிலே போய் நின்று கொண்டு வேட்டிகனை பார்க்க எனக்கு தமிழ் உதவியது. சிஸ்டன் ஆலயத்திற்குள்ளே சென்று மைக்கேல் ஏஞ்சலோவினுடைய ஓவியங்கள் அனைத்தையும் பார்த்து பரவசப்படுவதற்கு தமிழ் எனக்கு துணையாக இருந்தது. உலகம் முழுவதும் சென்றிருக்கிறேன் தமிழால். எனவே உங்கள் தாய்மொழியை நீங்கள் புறக்கணிக்க கூடாது.
கல்வி தமிழில் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது. அதுபோன்று ஒரு மொழியை நீங்கள் காண முடியாது. எஜுகேஷன் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது, ஆனால் நான் சொல்லும் பொருள் இருக்கிறதா? கல்வி என்று தமிழில் வார்த்தையை நீங்கள் பாருங்கள். கல்வி என்பது எதிலிருந்து வந்தது? கல்லுதல் என்பதிலே இருந்து வந்தது. கல்லுதல் என்றால் என்ன? தோண்டுதல். தோண்டுதல் உங்கள் மனதுக்குள்ளே தோண்டி அறிவை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது எதுவோ அதுதான் கல்வி. இப்பொழுது ஒரு விதை இருக்கிறது, மேலே அப்படி வளர வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கிறது, அது விருட்சமாக வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த விருப்பத்தோடு விதையை அப்படி மண் மீது போட்டால் அது மரமாகி விடுமா என்ன? மண்ணை தோண்ட வேண்டும். மண்ணை தோண்டி விதையை உள்ளே வைத்தால்தான் அது மரமாகும். எனவே ஒரு மனிதன் உயர வேண்டும் என்றால் அவன் உள்ளே தோண்ட வேண்டும். மண்ணை தோண்டி விதையை விதைப்பது போல மனதை தோண்டி உள்ளே வைக்க வேண்டும். நீங்கள் கற்கக்கூடிய கல்வி அனைத்தையும் அதுதான் கல்வி. அந்த கல்வியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் இங்கே பெற்றிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு உங்களை சுற்றி 1000 தவறான சூழல்கள் பரவி கிடக்கின்றன. நான் படித்ததெல்லாம் சாதாரணம் என்பேன். ஏனென்றால் எனக்கு இப்படி என்னை திசை மாற்றுவதற்கு, என் கவனத்தை திருப்புவதற்கு இப்படி கவர்ச்சிகரமாக 1000 செய்திகள், 1000 சூழல்கள் இல்லை. இன்றைக்கு நீங்கள் தடுக்கி விழுவதற்காக 1000 பள்ளங்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன. எந்த பக்கம் பார்த்தாலும் போதைப் பொருளிலே இருந்து, டாஸ்மாகிலே இருந்து, எல்லா வகையிலும் பார்த்தாலும் உங்கள் பாதம் தடுக்கி விழுவதற்கான பள்ளங்கள் இருக்கின்றன. இந்த பள்ளங்களில் விழுந்து விடாமல் நீங்கள் வெற்றிகரமாக பயணிப்பது என்றால் நீங்கள் தான் மிகப்பெரிய பண்பு உள்ளவர்களாக உங்களை வடிவமைத்துக் கொள்கிறீர்கள் என்பது பொருள். கல்வி நோக்கம் என்ன? கல்வி என்பது பணம் சம்பாதிப்பதற்கு என்று தவறாக நாம் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். பணம் சம்பாதிப்பதற்கும் கல்விக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சுற்றி பாருங்கள். கோடி கோடியாக குவித்து வைத்திருக்கக்கூடிய எவனாவது பேரறிஞனா, பெருங்கல்வியாளனா? கிடையாது. கல்வி என்பது உங்களை பக்குவப்படுத்துவது, உங்கள் மனதை செழுமைப்படுத்துவது. உங்கள் மனதை செழுமைப்படுத்துவதற்கான தான் கல்வி. என்றால் மனம் செழுமையாக இருந்தால்தான் மனிதனாக வாழ முடியும். இப்போ நான் அதற்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் சோறு விட்டு விடக்கூடாது என்பதற்காக கொஞ்சம் சுவையான செய்தியும் சேர்த்து சொல்கிறேன். இந்த மனம் எப்படிப்பட்டது தெரியுமா? பட்டினத்தார் அழகாக சொல்கிறார், அங்காடி நாய் போல் அலையும் சிறு மனமே என்கிறார். நான் ரொம்ப யோசித்திருக்கிறேன். எந்த ஒன்றை படித்தாலும் மேலெழுந்த வாரியாக படித்து கொண்டே போனால் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் சென்று சேர வேண்டும், சிந்திக்க வேண்டும். நான் அந்த வரியை படிக்கிற பொழுது, அங்காடி நாய் போல் அலையும் சிறுமனமே என்கிறான் பட்டினத்தார். அது என்னடா அங்காடி நாய்? அங்காடி என்றால் கடைத்தெரு. கடைத்தெரு நாய் போல் மனம் அலைகிறது என்கிறான். ஏன் வீட்டு நாய் போல் மனம் அலைகிறது என்று சொல்லக்கூடாதா? தெரு நாய் போல் மனம் அலைகிறது என்று சொல்லக்கூடாதா? அது ஏன் அங்காடி நாய் என்கிறான்? யோசித்து பாருங்கள். வீட்டு நாய் நீங்கள் சோற்றை போட்டால் அது வாய் வைத்து உண்ணும், அவ்வளவுதான். தெரு நாய் நீங்கள் சாப்பிட்டு விட்டு எச்சில் இலையை வெளியே எறிந்தால் அந்த இடத்தில் வந்து அது சாப்பிடும். ஆனால் அங்காடி நாய், கடைத்தெரு நாய் இருக்கிறது. கடைத்தெருக்குள் ஏராளமான கடைகள் இருக்கும். இங்கே ஒரு நாய் நிற்கும், அங்கே ஒரு பொருள் விழுந்து கிடக்கும், அதை பார்க்கும், உடனே விரைந்து ஓடி சென்று அதை கவ்வும். கவ்வுகிற பொழுதே இன்னொரு பக்கம் பார்வையை திருப்போம். அப்படி பார்வையை திருப்பினால் அங்கே வேறொரு பொருள் இருக்கும், உடனே இதை விட்டு விட்டு அங்கே ஓடும். வேண்டுமானால் நீங்கள் பாருங்கள். ஆப்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனிதிங். அதனால் நீங்கள் உற்று பாருங்கள். அதை விட்டு விட்டு உடனே அங்கே ஓடும். அங்கே போய் அதில் வாய் வைக்கும். வாய் வைத்தபடி மறுபடியும் அங்கே இங்குமாக பார்வையை சுழல விடும். வேறொன்று தெரிந்தால் இதை விட்டு விட்டு அங்கே போகும். அதுதான் அங்காடி நாய். மனம் இருக்கிறதே ஒன்றை பற்றும், ஒன்றுக்காக ஒன்றை விரும்பும், அதை அடைய வேண்டும் என்று ஆசைப்படும், அதை அடையும், அடைந்து அனுபவிக்கும், அனுபவித்தது ஒரு நாள் சலிக்கும், சலித்த பிறகு அதை கைவிடும், கைவிட்ட பிறகு வேறொன்றை நாடும். அதனால்தான் இந்த அங்காடி நாய்.
அங்காடி நாய் போல் மனம் இருக்கக்கூடாது. மனம் தூய்மையாக இருந்துவிட்டால் உங்கள் வாழ்வில் சகலவிதமான அம்சங்களும் தூய்மையாக இருக்கும். நான் ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்லி, இவையெல்லாம் வாழ்க்கை முழுவதும் பயன்படுவதற்காகத்தான். வெற்று வார்த்தைகளை பேசி இறைவன் கொடுத்த நேரத்தை விரயமாக்க நான் விரும்புவதில்லை. இதே பட்டினத்தார் தான் சொல்கிறான், நமக்கு கிடைத்திருக்கிற நாட்கள் எல்லாம் என்ன, கடவுள் நாட்கள் என்கிறான். உண்டதே உண்டும், உடுத்ததே உடுத்தும், கண்டதே கண்டும், கேட்டதே கேட்டும், கழிந்தன கடவுள் நாளெல்லாம். பார்த்ததையே பார்க்கிறோம், பேசியதையே பேசுகிறோம், சாப்பிட்டதையே சாப்பிடுகிறோம், உடுத்தியதையே உடுத்துகிறோம். இப்படியே காலம் ஓடுகிறது. இது யார் கொடுத்த நாட்கள்? கடவுள் நாட்கள். எனவே இந்த கடவுள் நாட்களை ஒவ்வொரு கணத்தையும் நாம் அற்புதமாக பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது ஒரு பெரிய பாடத்தை இந்த செய்தி உங்களுக்கு கொடுக்கும். மைக்கேல் ஏஞ்சலோ 15ஆம் நூற்றாண்டில் மிக புகழ்பெற்ற சிற்பி, ஓவியன். அவன் ஒரு நாள் கடைத்தெருவில் நடக்கிறான். ஒரு கடை, அந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பளிங்கு பாறை படுத்து கிடக்கிறது. பக்கத்திலே இருக்கிற வீதியை அது அடைத்து கொண்டிருக்கிறது. இவன் பார்த்தான். அந்த பார்வையில் இவனுக்கென்று ஒன்று தெரிகிறது. உடனே கடைக்காரனிடம் போய், இந்த பாறை இங்கே இருக்கிறதே, இதை எனக்கு கொடுப்பீர்களா? எவ்வளவு விலை கேட்டாலும் தருகிறேன் என்கிறான் மைக்கேல் ஏஞ்சலோ. இது வரலாறு, கதை சொல்லவில்லை நான். அந்த பாறையை எவனாவது தூக்கி கொண்டு போய் தொலைவானா என்று நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அது அங்கேயே கிடக்கிறது. நீ காசு, நான் வேண்டுமானால் உனக்கு காசு கொடுக்கிறேன், நீ பாறையை முதலில் அப்புறப்படுத்து என்றான். இந்த பாறையை அவன் கொண்டு போய்விட்டான். அவன் சிற்பக்கூடத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டான். சில வருடங்கள் ஓடின. அதே மைக்கேல் ஏஞ்சலோ அந்த கடைத்தெருவில் வந்து அந்த கடைக்காரனை பார்த்தான். நண்பனே, என்னோடு என்னுடைய சிற்பக்கூடத்திற்கு கொஞ்சம் வர வேண்டும் என்றான். அவன் சொன்னான், எனக்கு சிற்பங்களை எல்லாம் பார்த்து ரசிக்கிற மனோநிலை கிடையாது. இல்லை இல்லை, பரவாயில்லை, எனக்காக கொஞ்சம் வா என்றான். அவன் போனான். அவன் போன பொழுது ஏராளமான சிற்பங்கள் மைக்கேல் ஏஞ்சலோவின் கைவண்ணத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி பார்க்கிறான். பார்க்கிற பொழுது ஒரு சிலை, அதை பார்த்த கணத்திலேயே அவன் கண்களில் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதயம் முழுவதும் சிலிர்க்கிறது. மனம் விம்பி ததும்புகிறது. உடனே அங்கே அந்த சிலைக்கு முன்னாலே மண்டியிட்டு விடுகிறான். மண்டியிட்டு தொழுகிறான். தொழுதவன் மைக்கேல் ஏஞ்சலோவை அழைத்து சொல்கிறான், இந்த சிலையை எப்படி செய்தீர்கள், எதிலிருந்து செய்தீர்கள் என்றான். ஏஞ்சலோ சிரித்து கொண்டே சொன்னான், ஒன்றுமில்லை, உன் கடைக்கு பக்கத்தில் விழுந்து கிடந்ததே ஒரு பாறை, அந்த பாறை தான் இப்பொழுது நீ வணங்கத்தக்க சிலையாக மாறி இருக்கிறது என்றான். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த பாறையிலா இப்படி ஒரு சிலை? அந்த சிலை வேறொன்றும் இல்லை, கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் ரத்தம் வடிகிற அந்த சூழலில் அப்படியே தன்னுடைய தாயின் மடியில் அவர் இருப்பது போல நீங்கள் எத்தனையோ கோயில்களில், சர்ச்சுகளில் போய் பார்த்திருக்கலாம். அப்படியே தலை தாழ்ந்து உடல் முழுவதும் ரத்தம் வழிந்த நிலையில் அன்னை மேரியின் மடியில் அவர் இருப்பார். அந்த சிலையை ஏஞ்சலோ செய்து வைத்திருக்கிறான். அதை பார்த்த பொழுதே இவனுக்கு உள்ளம் உருகுகிறது, நெஞ்சம் நெகிழ்கிறது, கண்ணீர் ஆறாக ஓடுகிறது. இப்படி ஒரு அற்புதமான காட்சி இந்த பளிங்கிலிருந்து எப்படி வந்தது என்று கேட்கிறான். ஒன்றும் நான் செய்யவில்லை. இந்த பளிங்குக்குள்ளே இந்த சித்திரத்தை நான் பார்த்து விட்டேன். அந்த சித்திரம் என் பார்வைக்கு தெரிந்தது, மற்றவர்களுக்கு தெரியவில்லை. மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைக்கக்கூடிய வேண்டப்படாத பகுதிகள் அனைத்தையும் நான் கழித்து கொண்டே வந்தேன். வேண்டப்படாத பகுதிகள் அனைத்தும் கழித்து முடித்த பிறகு இந்த சிலை அனைவருடைய கண்களுக்கும் தெளிவாக தெரிந்தது என்றான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் எத்தனையோ கலைகள் இருக்கின்றன. ஓவிய கலை என்றால் பல்வேறு வண்ணங்களை கூட்டிக் கொண்டே போனால்தான் ஓவியம் பிறக்கும். நீங்கள் பேசுவது என்றால் வார்த்தைகளை கூட்டிக் கொண்டே போனால்தான் பேச்சு கலை பிறக்கும். சரிகம பதனி ஸ்வரங்களை கூட்டிக் கொண்டே போனால்தான் இசைக்கலை பிறக்கும். எந்த கலையாக இருந்தாலும் கூட்டிக் கொண்டே போனால்தான் பிறக்கும். சிற்பம் ஒன்றுதான் கழித்தலில் கண்டெடுக்கப்படக்கூடிய ஒன்று. கழிக்க வேண்டும், எதையும் கூட்டக்கூடாது. ஒரு பாறைக்கு முன்னால் சிற்பி நிற்கிறான் என்றால் அவன் கையில் உளி இருக்கும், சுத்தியல் இருக்கும், அவ்வளவுதான்.
அவனுக்கென்று ஒரு உருவம் தெரிகிறது. அதை எது மறைக்கிறது என்று பார்க்கிறான். அவற்றை அவன் கழித்து கொண்டே வருகிறான். வேண்டப்படாதவற்றை கழித்து விட்டால் அங்கே கடவுளையே தரிசிக்கலாம். உங்கள் மனமும் அப்படித்தான். நம் மனதில் வேண்டப்படாத 1000 குப்பைகளை குவித்து வைத்திருக்கிறோம். எத்தனையோ விதமான வெறுப்பு, கோபம், அவதூறு, பகைமை, எத்தனையோ விதமான குப்பைகளை நாம் வைத்திருக்கிறோம். அத்தனை வேண்டப்படாத குப்பைகளையும் மொத்தமாக நீங்கள் எரிந்துவிட்டால் நீங்களே கடவுளாகி விடுகிறீர்கள். அதுதான் தத்துவமசி என்பது. நிறைவாக ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன். நீண்ட நேரம் பேச வேண்டியதில்லை. இது பெற்றோர்களுக்கும், ஏதோ மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன் இல்லை, ஆசிரியர்களுக்கு சொல்கிறேன், மாணவர்களுக்கு சொல்கிறேன், பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன். இது ஒரு சாதாரண ஜென் கதை தான். நான் உங்களிடம் அன்போடு வேண்டிக் கொள்வது, எத்தனையோ புத்தகங்களை எல்லாம் படிக்கிறீர்கள். ட்ரை டு ரீட் சம் ஜென் ஸ்டோரிஸ். ஒவ்வொரு ஜென் ஸ்டோரியும் ஆங்கிலத்திலும் இருக்கிறது. புவியரசு என்பவர் அற்புதமாக தமிழிலும் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த ஜென் கதைகளை படிக்கணும். ஒரு கதை என்பது ஒரு பக்கம் இருக்கும், இல்லை அரை பக்கம் இருக்கும், 4 பக்கம் இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றிலும் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய அற்புதம் இருக்கும். இப்போ நான் ஒரு ஜென் கதை சொல்கிறேன், கேளுங்கள். உலக புகழ்பெற்ற ஜென் ஒருவர் இருந்தார். அவரிடம் போய் மாணவனாக சேர்ந்து யோகம் பயில வேண்டும் என்று நினைத்தான். யோகம் பயில வேண்டும் என்று ஒரு 100 மைல் தூரத்திலே இருந்து நடந்து வந்தான். ரொம்ப தூரம் சிரமப்பட்டு பயணித்து நடந்து வந்து அந்த மடத்தை அடைந்து விட்டான். அந்த நேரத்தில் அந்த மடத்தின் நடுவே ஒரு மேடை இருந்தது. மேடையில் ஐயா அமர்ந்திருப்பது போல அங்கே அந்த சென் அமர்ந்திருந்தார். இவன் வந்தான், அவரை வணங்கினான். என்ன தம்பி? ஒன்றுமில்லை, உங்களிடம் நான் கற்பதற்காக வந்திருக்கிறேன். நான் சொல்வதை தயவுசெய்து கருத்தூன்றி கேளுங்கள், கடைசி வரை இது பயன்படும். கற்பதற்காக வந்திருக்கிறேன். எதை கற்பதற்கு? யோகத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஞானி என்று அனைவரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். எனவே உங்களிடம் நான் யோகம் பயில வந்திருக்கிறேன். அவர் சொன்னார், நான் யாருக்கும் எதையும் சொல்லிக் கொடுக்கிற வழக்கமே கிடையாது தம்பி. யாரோ தவறாக உன்னை வழிப்படுத்தி இருக்கிறார்கள். நான் யாருக்கும் எதுவும் சொல்வதில்லை என்றான். 100 மைல் தூரம் நடந்து வந்தோம், இந்த மனிதன் ஒன்றும் சொல்வதில்லை என்று சொல்கிறானே என்ற வருத்தத்தோடு திரும்பினான். திரும்பிய பொழுது அவனுக்குள்ளே ஒரு மின்னல் பளிச்சிட்டது. ஞானி ஆயிற்றே. ஞானிகள் அதிகமாக பேச மாட்டார்கள். இப்பொழுது நான் அதிகமாக பேசுகிறேன் என்றால் நான் ஞானி இல்லை. ஞானி ஆக வேண்டும் என்றால் முதலில் பேச்சை முழுவதுமாக நிறுத்திவிட வேண்டும். அதனால தான் முருகப்பெருமான் அருணகிரிநாதரை பார்க்கிற பொழுது சொல்லற சும்மா இருன்னாரு. சொல்ல அற வேண்டும், சும்மா இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஞானம் கிடைக்கும். ஆனால் நான் ஞானி ஆகலை, நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஏன்? நான் மற்றவர்களை ஞானி ஆக்குவதற்காக நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அதுதான் முக்கியமானது. ஆக இவர் எதையும் பேச மாட்டார் என்கிறார். ஞானி பேச மாட்டார். சரி, திரும்பி வந்தான். ஐயா, நீங்கள் எதையும் பேச வேண்டாம், ஒரு 6 மாத காலம் இந்த மடத்தில் நான் உங்கள் பக்கத்தில் இருக்க அனுமதிப்பீர்களான். அதற்கென்ன, எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், நீயும் இருக்கலாம் என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது இரவு நேரம் போய் படு என்றார். இவன் போய் படுத்து விட்டான். அவர் அறையில் போய் படுத்து விட்டார். இவன் பார்த்தான், இரவு நேரத்தில் என்ன செய்கிறார் இவர் எப்படி தூங்குகிறார், இதில் ஏதாவது செய்தி இருக்கிறதா என்று மெல்ல கதவை திறந்து பார்த்தான். இவன் எப்படி தூங்குவானோ அவர் அப்படித்தான். அவர் கண்ணை மூடி தூங்கி கொண்டிருந்தார். ஒன்றும் புதிதாக இல்லை. காலையில் அவர் இவன் காலை வருடினார். இவன் துடித்து எழுந்தான். நான் குளிக்கப் போகிறேன், நீ வருகிறாயா? நீ குளிக்கிற வழக்கம் உண்டா என்று கேட்டார். நான் குளிப்பேன். சரி வா என்று. அங்கே 2 தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பப்பட்டிருந்தது. குவளைகள் இருந்தன. நான் இந்த தொட்டியில் உள்ள தண்ணீரை நான் எடுத்து குளிக்கிறேன், நீ அந்த தொட்டியில் உள்ள தண்ணீரை எடுத்து குளி என்றார். இவன் பார்த்தான். ஓ, குளியலில் தான் முதல் பாடம் தொடங்குகிறது போலிருக்கிறது என்று. இவர் எப்படி குளிக்கிறார் என்று இவன் இந்த குவளை வைத்து கொண்டே பார்க்கிறான். இவன் எப்படி இவ்வளவு காலமும் குளித்திருக்கிறானோ அதே போல தான் அவர் குவளையிலிருந்து எடுத்து தலையில் மூட்டு தண்ணீரை ஊற்றி கொண்டு நான் குளித்து முடித்து விட்டேன், வா என்றார். ஒன்றும் கிடைக்கவில்லை. வந்தான். பிறகு கடவுளை வணங்கினார். இவர் எப்படி கடவுளை விசேஷமாக வணங்குகிறாரா என்றால், இவன் எப்படி கண்ணை மூடிக்கொண்டு கையை வைத்து வணங்குவானோ அப்படித்தான் அவர் செய்தார். அதில் ஒன்றும் இல்லை. சரி, உணவு உண்ணலாமா என்றார்.
உணவு உண்பதே ஒரு தவம். அதை பற்றி பேசுவதென்றால் நிறைய பேச வேண்டும். நான் தமிழறிவு தர்பாரில் நானும் வாசிகை கவிஞரும் அதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். நீங்கள் அதற்குள்ளே போனால் பார்க்கலாம். உணவு உண்பதிலேயே பலவிதமான தவம் இருக்கிறது. சரி, உணவு எப்படி உண்கிறார்னு பார்த்தோம். அப்படி பார்க்கிற பொழுது இவன் எப்படி உண்பானோ அப்படித்தான் அவன் உண்டார். இவனுக்கு சலித்து விட்டது. பிறகு நான் தோட்டத்திற்கு போகப் போகிறேன், தோட்ட வேலையில் ஈடுபடப் போகிறேன், வேண்டுமானால் என்னோடு வருகிறாயா என்றார். தோட்டத்தில் தான் முக்கியமான பாடம் இருக்கிறது. அவன் முடிவெடுத்தான். ஆர்வத்தோடு பின்னாலே போனான். அவர் சாதாரண ஒரு தோட்டக்காரன் என்ன செய்வானோ அதுபோல் அங்கே இருப்பதை அவர் வெட்டினார், இங்கே இருப்பதை நட்டார். இப்படி வேலை காலையிலிருந்து மாலை வரை செய்தார். இவன் ஒன்றுமே புரியவில்லை. சரி, ஒரு நாள் ஆனது, 2 நாள் ஆனது, 1 மாதம் ஆனது, 6 மாதம் ஓடிவிட்டது. இதை தவிர ஒன்றுமே கற்பதற்கு இல்லை. முடிவெடுத்தார். ஐயோ, மோசம் போய்விட்டோமே, எவனோ நம்மை தவறாக வழிப்படுத்தி விட்டானே, முட்டாளாக நாம் 6 மாதத்தை கழித்து விட்டோமே. எல்லையற்ற கோபம் அவனுக்கு. மூட்டை கட்டி கொண்டான். பொழுது விடுகிறதா என்று பார்த்து கொண்டே இருந்தான். பொழுது விடிந்தது. மெல்ல புறப்பட்டான். இந்த மனிதனை திரும்பி கூட பார்க்கக்கூடாது என்று புறப்பட்டான். அதே மேடையில் அந்த இடத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவரை கடந்து அவன் போக முயன்றான். தம்பி, இங்கே வா என்றார். வந்து, என்ன செய்ய? ஊருக்கு போகிறேன். ஏன், எதையோ கற்க வேண்டும் என்று சொன்னாயே, கற்றுவிட்டாயா என்றார். அவ்வளவுதான். அவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த கோபம் முழுவதும் வெடித்து கிளம்பி, என்னையா கற்பது? உன்னிடம் என்னையா கற்பது? என்னை போல குளிக்கிறாய், என்னை போல சாப்பிடுகிறாய், என்னை போல வேலை செய்கிறாய், என்னை போல் தூங்குகிறாய், என்ன கற்பது? இங்கே தான் முக்கியமான இடம், வாழ்க்கை முழுவதும் மறக்கக்கூடாத இடம். அதான் சென் ஸ்டோரி. என்ன கற்பது? என்னிடம் கற்பதற்கு ஒன்றுமே இல்லையா? ஒன்றும் கிடையாதுயா. எல்லாரும் போல நீ இருக்க, ஊரை ஏமாத்துற நீ, ஞானின்னு சொல்லியிருந்தேன். அவனு கோபமாக சொன்னான். என்ன, அவர் ஒரு ஜென் சமநிலையில் தான் இருப்பார். அவர் கோபப்படவும் மாட்டார், அதுக்கு சந்தோஷப்படவும் மாட்டார். அவர் சமநிலை இருந்தபடி, இங்கே வா, இந்த பக்கத்தில் வைத்து, நீயும் நானும் குளிக்க போகிறோம் இல்லையா அன்றாடம்? ஆமாம். நான் குளிக்கிறார் போல் தான் நீ குளிக்கிறாய். ஆமாம், நீங்கள் குளிக்கிற மாதிரி தான் நான் குளிக்கிறேன். இல்லை. நான் உண்கிறார் போல் நீ உண்கிறாயா? இல்லை. நான் உறங்குகிறார் போல் நீ உறங்குகிறாயா? இல்லை. நான் வேலையில் ஈடுபடுவது போல் நீ ஈடுபடுகிறாயா? இல்லை. இவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் தான் பார்க்கிறேன், உங்களைப் போல தான் நானும் குளித்தேன். இல்லை. நீ குளிக்கும்போது குளியலும் நீரும் நீயும் ஒன்றாகி விடுவீர்களா? நான் தண்ணீரை எடுத்து தலையில் ஊற்றுகிற பொழுதே நீர் வேறு நான் வேறு என்ற நிலை கடந்து நீரும் நானும் ஒன்றாகி விடுவோம். அந்த நேரத்தில் வேறெந்த சிந்தனையும் என் மனதுக்குள் எழாது. நீரில் குளிக்கிற பொழுது நீரும் நானும் ஒன்று. உணவை உண்ணுகிற பொழுது உணவும் நானும் ஒன்று. உறங்குகிற பொழுது உறக்கமும் நானும் ஒன்று. பணியில் ஈடுபடுகிற பொழுது பணியும் நானும் ஒன்று. எந்த நேரத்தில் எதை செய்கிறேனோ அதுவாகவே நான் மாறிவிடுவேன். அப்படி நீ மாறி இருக்கிறாயா? இல்லை. எனக்கு பல சிந்தனைகள் வரும். அதுதான், ஏதோ யோகம் கற்க வேண்டும் என்று வந்தாயே, யோகம் என்பது வேறொன்றும் இல்லை. எந்த நேரத்தில் எதை செய்கிறாயோ அதுவாகவே மாறிவிடுவதற்கு பெயர்தானடா யோகம். யோகம் என்றால் பொருந்துதல் என்று தமிழில் பொருள். எந்த இடத்தில் எதை செய்கிறாயோ அதனோடு பொருந்திவிட வேண்டும். இப்பொழுது நீங்கள் படிக்க வந்திருக்கிறீர்கள், படிப்போடு நீங்கள் பொருந்திவிட வேண்டும். கல்வியை தவிர வேறு எந்த சிந்தனையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. சுற்றுப்புறங்கள் மோசமாக இருக்கலாம், ஆனால் அதனால் நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது. சாக்கடை நீர் தான் இருக்கும். அந்த சாக்கடை நீரில் கரும்பு விளைகிறது என்றால் சாக்கடை நாற்றத்தை கரும்பில் பார்க்க முடியுமா? கரும்பின் இனிப்பு மாறிவிடுமா? சாக்கடை நீரில் பாகற்கொடி பறருகிறது. சாக்கடை நீரில் அது பிறந்தது என்பதற்காக பாகற்காய் கசப்புத்தன்மையை இழந்து விடுமா? சாக்கடை நீரிலே தான் ஒரு கொடி உருவாகி பூ மலர்கிறது. சாக்கடை நாற்றத்தை பூவிலை பார்க்க முடியுமா? சேற்றிலேயே பிறக்கிறது தாமரை, ஆனால் அந்த தாமரையில் சேறு படிந்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எனவே சுற்றுப்புறம் எவ்வளவு மோசமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நாம் எதற்காக நாம் வந்திருக்கிறோம், எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்ற நிலையில் நீங்கள் நின்றால், அதுவாகவே நீங்கள் பொருந்தி போனால்,
அதுவாகவே நீங்கள் மாற்றமடைந்தால் உங்களை எந்த சூழலும் பாதிக்காது. சிறப்பாக இருங்கள். மிகச்சிறந்த முறையில் வளர்ச்சியை பெறுங்கள். நன்றி, வணக்கம். Thank you, sir, for imparting the value